மாந்தர் மேலே பாய்ந்த அன்பைதான் ஆழ்ந்து தூதரும் பார்ப்பதிலே பணிந்து குனிகிறார். ஆவி மேலே பாய்ந்த அன்பு சாவின் கூரை ஒடித்து வென்றது. பாவி மேலே பாய்ந்த அன்பு சாவின் கூரை ஒடித்து வென்றது. என்ன அன்பு என்ன நேசம் மன்னரேசின் மகத்வ நேசம். என்ன அன்பு என்ன நேசம் மன்னரேசின் மகத்வ நேசம். என்பரன்பை யாரால் கூறலாம்? ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. தியானத்தின் தலைப்பு பாவம் செய்யாதே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 11. ஞாயிறுதோறும் நாம் பாவ அறிக்கை செய்வது வழக்கம். சிலர் அனுதினமும் தமது ஜெபங்களில் பாவ அறிக்கை செய்வதுண்டு. இதன் கருத்து என்ன? அப்படியானால் நாம் எப்பவும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோமா? எப்போதும் அறிக்கையிட சந்தர்ப்பம் அமைவதால் எப்போதும் பாவத்தையே செய்து கொண்டும் இருக்கலாமா? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று கர்த்தர் கட்டளையிட்டுள்ளார். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 45. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 15. எனவே நாம் பாவம் செய்கின்ற அல்லது பாவத்திலே விழுந்து கொண்டு இருக்கின்ற ஒரு வாழ்வு வாழ அழைக்கப்படவில்லை. பரிசுத்தமாய் வாழும் ஒரு வாழ்வுக்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது தெளிவு. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசுவின் முன்பாக நிறுத்தி மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்றனர். ஆனால் அவளோடு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆணையோ காணவில்லை. இயேசுவும் உங்களில் பாவமில்லாதவன் முதல் கல்லை வீசட்டும் என்று சொல்லி தரையிலே குனிந்து எழுதிய போது யாவரும் அவ்விடம் விட்டு கலைந்து சென்றனர். இயேசுவும் அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். திரும்பவும் அந்த பாவமான வாழ்வுக்குள்ளே செல்லாதே என்பதுதான் ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு கொடுத்த கட்டளையின் அர்த்தமாகும். நாம் பாவ அறிக்கையை உணர்ந்து செய்கிறோமா இல்லையோ என்று நமக்கும் ஆண்டவர் கொடுக்கும் கட்டளை இதுதான். இனி பாவம் செய்யாதே. கிழமை முழுவதும் பாவத்தை செய்துவிட்டு ஞாயிறுதோறும் அறிக்கை செய்ய வரும்படிக்கு ஆண்டவர் சொல்லவில்லை. தேவன் நம்மை மன்னிக்கும்படிக்கு கிருபை பெருத்தவராயிருக்கிறார். அதற்காக கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே என்று பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். பிரியமானவர்களே, பாவம் செய்யும் சுபாவம் நமக்குள் இருந்தாலும் பாவத்தை ஜெயிக்க பலன் தருகின்ற இயேசு நமக்குள் இருக்கிறாரே. பாவத்தை எதிர்த்து ஜெயம் கொள்ள அவர் நமக்கு கிருபை செய்வார். ஆகவே பாவத்தை கண்டு பயந்து ஒதுங்காமல் எதிர்த்து நின்று ஜெயம் பெற்று தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஜெபம் செய்வோமா? கிருபையுள்ள ஆண்டவரே, பாவம் எங்களை மேற்கொள்ளாதிருக்கவும் அவற்றை எதிர்த்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவும் தூய ஆவியால் எங்களை நிரப்பும். ஆமேன்.